வணக்க மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கத்தில். நான் உங்கள் ஹோஸ்ட். ஃபைனலி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஆமாம், இந்த படத்துக்காக நான் அந்த ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இந்த ரிவ்யூன்னு இல்லை, வேறு எந்த ரிவ்யூவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இது அவரோட கடைசி படம், அதனால் தேவைப்படாது. ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாஸ் மசாலா அந்த சீனில் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தோன்னா, தளபதி வெற்றி கொண்டானோட வளர்ப்பு மகளாக வர மமிதா பைஜு வந்து கௌதம் வாசுதேவ் மேனனோட ஆசையான மிலிட்ரியில் ஜாயின் பண்ணாங்களா, ஜனநாயகத்தை காப்பாற்றினாரா ஜனநாயகன் அப்படின்னு அதில் நடக்கக்கூடிய பிரச்சனை தாங்க இந்த படம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லிட்டேன். வில்லன் சைடு வந்து பார்ப்போமா. பாபி டியோல். சரி, ஹீரோ சைடு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துறோம். ஹீரோ சைடு பார்த்தோன்னா நிறைய மாஸ் மசாலா, நிறைய பக்கா மாஸ் மசாலா கமர்ஷியல் சீனாக தான் இருக்கும். ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. தியேட்டர் மெட்டீரியல் பக்காவாக இருக்கும். எலிவேஷன் சீன்லாம் அவ்வளோ மாஸாக பண்ணியிருப்பாங்க. அப்படி நெக்ஸ்ட்டு என்னென்னா, பாபி டியோல் ஃபஸ்ட்டு வில்லன் சைடு சொல்லியிருந்தேன். இப்போ தான் வில்லன் சைடு ஆரம்பிச்சிட்டோமா. இந்த படத்தில் 2 வில்லன் இருக்காங்க, பாபி டியோல், பிரகாஷ் ராஜோட ரைட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவருக்கு ஒரு மோட்டிவே இல்லாத மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் ஒரு இன்டென்ஷனோடு இல்லாமல் பண்ணியிருந்தாங்க பகவான் கேசரியில். ஹீரோயின் சைடு பார்த்தோன்னா 2 ஹீரோயின் தான். அதில் வந்து பூஜா ஹெஜ் வந்து பேருக்குன்னு வராங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூ. அவங்க வந்து பகவான் கேசரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காஜல் அகர்வால் வந்து லைட்டாக சின்ன இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு கிரிஞ்சுலாம் வராது. மமிதா பைஜியோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணிட்டாங்க. ஓவராலாக இந்த படத்தோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரிவ்யூ வந்து எனக்கு படம் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்து. தளபதி ஃபேன்ஸ் சாரி. எதுக்குன்னா, நான் வந்து லீக்டு வெர்ஷன் பார்த்துட்டு நான் தியேட்டருக்கு போனேன். என்னை மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ் பார்த்ததுக்கு.